சில்பாக்கா, எப்படி இருக்கீங்க? பிள்ளைகளா, நான் நல்லா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன ராத்திரி போல சுத்திக்கிட்டு அலையுதீங்க? அக்கா, இங்க பனி எப்படி பெய்யுது பாருங்க. உங்ககிட்ட காட்டலான்னு தான் வெளியே வந்தோம். ஐயோ, பனி இப்படி கொட்டுதே. ஏக்கா, பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா குமாரு, சூப்பரா இருக்கு. நல்ல அழகா இருக்கு. ரெண்டு பேரும் இப்ப எங்க இருக்கீங்க? ஏக்கா, நியூயார்க்ல இருக்கோம்க்கா. டைம் ஸ்கொயர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல. அப்படியா? சரி, ரொம்ப நேரம் வெளியே நிக்காதீங்க. ரெண்டு பேரும் ரூமுக்கு போங்க. பனி எப்படி பெய்யுது பாரு. சளி பிடிச்சிட போகுது. ஏக்கா, இங்க எப்பவுமே பனி கொட்டிக்கிட்டே தான் இருக்கு. காலையில ராத்திரி எல்லா நேரமும் கொட்டுது. ஐயோ, ரொம்ப குளிருமே. என்ன செய்தீங்க? பாத்தீங்களா, எத்தனை ஸ்வெட்டர் போட்டிருக்கேன் பாருங்க. சரி பிள்ளைகளா, நல்ல பத்திரமா இருந்துட்டு வாங்க. ஏக்கா, வரும்போது உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும்க்கா? எனக்கு ஒண்ணு வேண்டாம் தாயே, நீ நல்லபடியா வந்து சேர்ந்தா போதும். மதுவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லக்கா, எனக்கு தான் பிரச்சனையா இருக்கு. வெளியே போய் ஒரு கடைக்காரன்ட்ட காப்பி கேட்க கூட ஒன்றும் தெரிய மாட்டேக்கி. இங்கிலீஷ் பேச தெரியல பாத்தீங்களா? அதனால அவனுக்கு மேலே இங்கிலையும் பார்க்கானுங்க. இங்கிலீஷ் எல்லாம் படிச்சிடலாம். அதுக்கெல்லாம் பட்ட படிப்பு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. மது உனக்கு சொல்லி தருவா. சரிக்கா, நீங்க சாப்பிட்டீங்களா? இங்க மத்தியானம் ஆகுது. நான் வீட்டுக்கு சாப்பிட வந்தேன். சாப்பிட்டுட்டு இப்ப கிளம்ப போறேன். சரிக்கா, நாங்க ரூமுக்கு போறோம். சரியா? உங்களுக்கு கால் பண்ணலான்னு தான் வெளியே வந்தோம். ரொம்ப குளிருது. நாங்க ரூமுக்கே போறோம். சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. அக்கா, போனை கட் பண்ணிரவா? கட் பண்ணிருட்டி. அக்கா, பாய்க்கா. உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. ஏய் கடவுளே, நான் நல்லா தான் இருக்கேன். நீ தான் குளிருக்குள்ள நடுங்கிக்கிட்டு கிடக்க. நீ ரூம் பார்த்து போ. சரிக்கா, பாய். போனை வச்சிடுறேன். ஐயோ, மண்டையடி தாங்க முடியலையே. மருமோளே, என்னாச்சு? எத்தே, மண்டையடி தாங்க முடியலத்தே. ரொம்ப வலிக்கு. ஒரு பக்கமா வலிக்குத்தே. ஐயோ, ஒத்த தலைவலியா? ரொம்ப கஷ்டமா இருக்குமே. ஆமத்தே, தலைவலி தாங்க முடியல. ஏங்க, ஒரு காப்பி போட்டு தாங்களேன். சூட காப்பி குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. என்னது, காப்பி வேணுமா? நானா போடணும்? என்ன நானானு கேட்கிரு? நீங்க போடாம பிற நிறைய வந்து போடும். காப்பி போட்டு தாங்களேன். நீ இப்படியெல்லாம் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. எங்கள் அம்மாலாம் எப்படி தெரியுமா? என்னையே எங்கள் அப்பாலாம் அடுப்பாங்கரைக்குள்ளே விட்டதே கிடையாது. நீ தான் வந்து காப்பி போட்டு சோத்த பொங்கு, அதை பொங்கு, இதை பொங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் செய்ய முடியாது. என்னது, உங்க அம்மா உங்களை அடுப்பங்கரைக்குள்ள விட்டதே கிடையாதா? ஆமாம், நானும் எங்கள் அப்பாவும் போனாலே வராதிங்க வராதிங்க, இங்கே எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிட்டுதேன்னு எங்களை வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. உங்க அம்மா உங்களை எதுக்கு வெளியே அனுப்பி விடுதாங்கன்னு தெரியுமா? ஏட்டி சும்மா இரு. இருங்கத்தே, ஒரு காப்பி கேட்ட போட மாட்டேன்னு இவ்வளவு வியாக்கியானம் பேசுதாரு. இவர்கிட்ட உண்மையை சொல்லுவோம். வேண்டாமுட்டி. என்ன உண்மை? மாமியார் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு என்னை பற்றி என்ன பேசுதீங்க? அத்தை எதுக்கு ரெண்டு பேரையும் உள்ள உடல தெரியுமா? நீங்களும் மாமாவும் உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத்தை கொஞ்சம் நெஞ்ச சேர்த்து வச்சிருக்கிற துட்டையும் ஆட்டையை போட்டு போயிருவீங்க. பருப்பு டப்பாக்குள்ள, அரிசி டப்பாக்குள்ளன்னு எதுக்குள்ளேயாவது ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அதையும் ஆட்டையை போட்டு போயிட்டீங்கன்னா என்ன செய்ய? அதுக்கு தான் உங்களை உள்ள விடாம பொத்தி பொத்தி வச்சிருக்காங்க. ஏம்மா, என் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி சொல்லி பொத்தி பொத்தி வளர்த்தது இதுக்கு தானா? ஆமாம், நான் உண்ணாம தின்னாம கடந்து சேர்த்து வைப்பேன். அந்த துட்டை பூரா அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து தூக்கிட்டு ஓடிடுவீங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? அதுக்கு பதிலாக ஒத்தையாளாக கடந்து அடுப்பாங்கரையில் வேலையை பார்த்துடலாம். இனிமேல் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். உங்க சேமி பூரா அடுப்பாங்கரையில தான் இருக்கா? சரி சரி, நான் பார்த்துக்கிடுதேன். இனிமே தினம் நான் தான் காப்பி போட போறேன். எல்லாம் சொன்ன கேளு. நீ அடுப்பாங்கரைக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. நான் போவேன். என்னை யார் தடுக்கான்னு பார்க்கேன். மருமோளே, நம்ம போட்ட திட்டப்படி இவனை காப்பி போட வச்சிட்டியே. ஆமத்தை, அடுப்பங்கரையில சேர்த்து வச்ச துட்டை பூரா எடுத்துக்கொண்டு இடத்த மாத்தி வச்சாச்சு. இவர் துட்டை தேடுதேன்னு அடுப்பங்கரையை பூரா கிளீன் பண்ணிடுவாரு தே. நல்ல ஐடியா மருமோளே. காலையில வேலையை முடிச்சு இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருதுப்பா. அந்த மனுஷன் இட்லியும் தக்காளி சட்னியும் வேணும்னாரு. அவருக்கு வச்சு அதை கொடுத்தாச்சு. இந்த பிள்ளைகளும் என்னமோ இப்போ ஃப்ரெண்ட்ஸு கேட்டாங்கன்னு உப்புமா கேட்காளுங்க. நான் செஞ்ச உப்புமா அன்னைக்கு ஒரு நாள் நல்லா இருந்துச்சுன்னு கேட்காளுங்க. சரி, ஒரு நாளைக்கு உப்புமாவை கிண்டி கொடுத்து விடுவோம். லட்சுமி, வேலையா இருக்கியோ? அடுப்பங்கரையில் வேற என்ன செய்வேன்? என்ன வேணும் சொல்லுங்க. காப்பி வேணுமா? இல்லை லட்சுமி, சும்மா தான் வந்தேன். நீங்க அடுப்பங்கரைக்குள்ள சும்மா வர மாட்டீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க. உன்கிட்ட ஒரு 3000 ரூபா துட்டு இருக்கா? 3000 ரூபாயா? ஏன்ட்ட எங்க இருக்கு?
3000 இல்லையா? அவசரமா தேவைப்படுது. ஒரு 2000 இருக்குமா? 3000 இல்லைங்க, 2000 மட்டும் எப்படி இருக்கும்? என்கிட்ட துட்டு கிடையாது. நீங்க கொண்டு வர துட்டு வீட்டு செலவுக்கும் சோத்து செலவுக்குமே சரியா போயிருது. பிறகு நான் எங்க துட்டு எடுத்து வைக்க? ஒரு 500 கூட இல்லையா? என்ன 3000 கட்டிரு, இப்ப 500 இருக்கான்னு கேட்கிரு? என்ன கதை? என்கிட்ட ஒத்த பைசா கிடையாது. அப்போ உங்ககிட்ட துட்டு இல்ல? இல்லைங்க, உண்மையா சொல்லுதேன், என்கிட்ட வலுசா ஒரு பைசா கூட கிடையாது. இல்ல லட்சுமி, ஒரு சட்டைய காணோன்னு பீரோல பூரம் தேடிக்கிட்டு இருந்தேன்னா அப்போ கொஞ்சம் துட்டு கிடைச்சிது. ஒரு 5000 இருக்கும்னு நினைக்கேன். நல்ல சுத்தி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருந்துச்சு. அதை வான் துட்டான்னு கேட்கலான்னு பார்த்தேன். நீ தான் உன்கிட்ட துட்டு இல்லைன்ட்டியே. அப்போ இது என் துட்டு தான், நான் எடுத்துக்கிடுது என்ன? அட கடவுளே, இது நம்ம சேர்த்து வச்ச துட்டாச்சே. இது எப்படி இவர் கையில கிடைச்சது? இவர் கையில கிடைக்கிற அளவுக்கு நான் ஒளிச்சு வச்சிருந்தேன். ஐயோ, இது இப்ப ஏன் துட்டுன்னு சொல்ல முடியாது. இவர் எடுத்துட்டு போயிருவாரே, என்ன செய்ய? திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி ஆயிட்டே. சரி, நான் போயிட்டு வரேன்னு. எனக்கு 5000 இன்னைக்கு லாபம். என்ன டீ இங்கே வந்து உட்காந்துட்டீங்க? ஆமாத்த பாட்டி, ராத்திரி பூரா குளிருது, பகல்ல பூரா வெயில் பிச்சு எடுக்கு. நம்ம மரத்தடியில கொஞ்சம் நிழலா இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதான் இங்க வந்து உட்காந்துட்டோம். இங்க நல்ல குளு குளுன்னு இருக்கு. ஆமா, இங்கதான் நல்ல குளிர்ந்தாப்புல இருக்கு. இங்கேயே உட்காருங்க. என்ன அத்தை பாட்டி, மாலாவெல்லாம் ஆளை காணும்? வருவா வருவா, சோறு அடுப்பில் கிடக்கு, வடிச்சு வச்சுட்டு வாரேன்னு நிற்கா. நான் ஓடி வந்துட்டேன். எல்லாம் சாப்பிட்டு வந்தீங்களா? காலையில என்ன சாப்பாடு செஞ்சீங்க? காலையிலக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் வச்சேன் தாத்தா, எல்லாம் சாப்பிட்டாச்சு. மத்தியானத்துக்கு தான் முட்டை குழம்பு வைக்கணும். செல்வியக்கா, உங்கள் வீட்டில் என்ன குழம்பு? அதுதான் பெரிய யோசனையா இருக்கு. என்ன குழம்பு போட்டு வைக்க? தினம் ஒன்று வைக்க வேண்டி இருக்கு. பேசாம ரசம் வச்சிருவோமான்னு பார்க்கேன். எதுக்கு ரசம் வச்சா 3 நாளைக்கு ஒப்பேத்திரலான்னு பாக்கீங்களோ? 3 நாளைக்கா? 3 நாளைக்கெல்லாம் ஒப்பேத்த முடியாதும்மா. 2 நாளைக்கு வேணா கிடக்கும். இன்னைக்கு வச்சா நாளைக்கு வரைக்கும் கிடக்கும். ஆனால் அதுக்கு மேலெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், தூக்கி தூர போட்டுருவேன். ஒரு நாள் வைக்கிற ரசம் 3 நாளைக்கு கிடக்குன்னா அப்போ வீட்டில் யாருக்கும் ரசம் பிடிக்கல, அதான் சாப்பிடாம மிச்சம் கிடக்கு. நான் வைக்கிற ரசம் நல்ல தேனா இருக்குமே, அப்புறம் ஏன் யாருக்கும் பிடிக்க மாட்டேக்கி? அப்பெல்லாம் நீ ரசம் வைக்கக்கூடாது, வேற ஏதாட்டும் ஒரு குழம்பு வச்சிரு, இல்லைன்னா கூட கொஞ்சம் பருப்பு வச்சு விட்டுரு. எங்க வீட்டுக்காரு கேட்பாரு, ரசம் வைக்கும்போது கொஞ்சம் பருப்பு வையேன் பாரு. நான் தான் வைக்க மாட்டேன், சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு கிடையாது, ரசம் மட்டும் போதும்ன்றுவேன். அவர் பருப்பு வச்சா நல்லா இருக்குமே பாரு, நான் வைக்க மாட்டேன். அதனால அவர் கொஞ்சோண்டு சாப்பிட்டு எந்திரிச்சு போயிடுவாரு. ரசம் வைக்கும்போது ஏதாட்டும் ஒரு குழம்பு வைக்கணும். கறி குழம்பு வச்சா ரசம் வைக்கல, சாம்பார் வச்சா ஒரு நாளைக்கு ரசம் வைக்கல, அது மாதிரி ரசம் வச்சா பருப்பு ஏதாவது வச்சு விட்டுரு. சரிக்கா, இனிமே அது மாதிரியே செய்யுதே. என்ன எல்லாரும் இங்கனே கடையை விரிச்சிட்டீங்க? அங்க கொஞ்சம் வியாபாரம் சரியில்லை, அதை இங்க கடையை போட்டா விற்கான்னு பாப்போமேன்னு போட்டோம். இந்த நக்களுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. எப்படி இப்போதைக்குள்ள ஏரியாவை காலி பண்ண மாட்டீங்கல்ல? பேசாமல் உட்காருங்க. ஐயோ, உட்கார நேரமே இல்லையே. எனக்கெல்லாம் எவ்வளவு வேலை கிடக்கு தெரியுமா? தலைக்கு மேல வேலை கிடக்கு. எந்த வேலையை செய்யன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். சரி, என்ன செய்ய, நீங்க இவ்வளவு தூரம் ஆசையா கூப்பிடுதீங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து பாடு பேசிட்டு போவோம். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நீ ஒன்றும் உட்காந்து பாடு பேசணும்னு அவசியம் இல்லைம்மா. நீ போய் உன் வேலையை பாரு, அதான் வேலை தலைக்கு மேலே கிடக்குல, அதை போய் பாருமா. பரவாயில்ல, நீங்க எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் மட்டும் தனியே போய் வீட்டுல வேலை செஞ்சு என்ன செய்ய? பரவாட்டி செஞ்சுக்கிடுவேன். இப்ப உட்காந்து இங்கனே இருக்கேன். கீழே விழுந்தாலும் மீசையில் மண் விட்டுதா? வந்ததே கதை பேசத்தானே. என்னமோ இவங்க மட்டும்தான் வேலை செஞ்சு அப்படியே தள்ளுற மாதிரியும், நாங்களாம் வீட்டில் பூரா வெட்டியாக இருக்கிற மாதிரியும் பேசுவாங்க. வேலை கிடக்குன்னு சோறெல்லாம் பொங்கிட்டியா? சோறு என்னத்தை போட்டு பொங்க? கீரை வாங்கி வச்சிருக்கேன், கீரையை கடைஞ்சி சோறு பொங்க வேண்டியதான், நல்லா இருக்கும், சாப்பிட்டுக்கிடலாம். கீரை வாங்கினீங்களாக்கும்? கீரையா? கீரை அப்படியே வந்தனா அங்கிட்டாம ஒரு முருங்கை மரம் இருந்துச்சு, அதுல ஒரு முருங்கை இலையை கொஞ்சம் பறிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். அதை போட்டு வதக்கி சோத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவேன். இந்த ஏரியாவில் முருங்கை மரம் எங்கே இருக்குது? செல்வியக்கா வீட்டில் தான் இருக்குது. அங்கேருந்து ஆட்டையை போட்டிங்களோ? என்ன ராதா, என் வீட்டு முருங்கைக்கீரையவா பறிச்சுட்டு போனேன்? இல்ல தாயே, உன் வீட்டுல பறிக்கல. உன் வீட்டுல பறிச்சாதான் நீ நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடுற மாதிரி ஆடுவியே. நான் தலைவர் வீட்டுல போய் பறிச்சுட்டு வந்தேன்.
தலைவர் வீட்டுல கேமரா மாட்டி வச்சிருப்பாரு, நீ பறிக்கிறது தெரிஞ்சிருமே. இது வேறயா? நான் பாட்டுக்கு ஒரு கொப்பு உடைச்சிட்டு வந்துட்டேனே. கொப்பு உடைக்கும் போது பூவு காய் எல்லாம் சேர்ந்தல்ல வந்துச்சு. அவர் வந்து கேட்பாரோ? விளங்கும். கொஞ்சம் கீரையை பறிச்சிட்டு வரனா பூவு காயெல்லாம் சேர்த்து பறிச்சிட்டு வந்தியாக்கும். காயாவது பருங்காயா இருக்கா? பூரம் பிஞ்சு. அவ்வளவுதான், தலைவர் பஞ்சாயத்தை கூட்டிடுவாரு. ஏமா இப்படி பயம் காட்டுதீங்க? தலைவர் வீட்டுல வேணா கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துருதம்மா. பூவையும் பிஞ்சையும் வச்சு அவர் என்ன செய்ய போறாரு? ஆமா, அதை வச்சு அவர் என்ன செய்ய போறாரு? நானே ஏதாட்டு செஞ்சு தின்னுக்கிடுதேன். கிடைச்ச வரைக்கும் லாபம்னு பாப்பேன். என்ன வாங்கட்டி, என்ன இவ்வளவு நேரம்? எங்க அத்தை பாட்டுக்கு சோத்த அடுப்புல வச்சு விட்டுட்டு வந்துட்டாங்க. அது வடிக்க வேண்டாமா? அப்படியே போட்டுட்டு வர முடியாதுல்ல, அதான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தேன். இருங்கட்டி, 2 பேரும் இருங்க. அத்தை பாட்டி வீட்டுல என்ன குழம்புன்னு கேட்கவே இல்லையே. எங்க வீட்டுல இன்னைக்கு சிக்கன் குழம்புக்கா. காலையிலே அவர் சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு, அதனால குழம்பு வச்சு விட்டுட்டோம். அப்படி போடு. அப்பனா இன்னைக்கு மத்தியானம் சிக்கன் குழம்பு சாப்பிட வேண்டியதான். என்ன எல்லாரும் மொத்தமா உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் வீட்டுக்கு போலையா? ஏமா சில்பா, உன்னை ஆளையே பார்க்க முடியல. கடையில ஒரே வேலையா கிடக்கு. சரி, ஒரு 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வரேன்ட்டு வந்துட்டேன். இரியன்டி, கொஞ்ச நேரம் இங்க உட்காரியே. இல்லக்கா, மெதுவா அப்படியே போனா சரியா இருக்கும். ஏமா, அமெரிக்காவுக்கு போனவங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நேத்து ராத்திரி தான் போன் அடிச்சு பேசினாங்க, வீடியோ கால் போட்டாங்க, நானும் பார்த்தேன். வீடியோ கால் போட்டாங்களா? சரி சரி, பிள்ளைகள் நல்லா இருக்காங்கல்ல, அதே போதும். ஆமா லட்சுமிக்கா, அங்க பூரம் பனியா கொட்டிக்கிட்டு இருக்கு. இதுக்கு 2 வெளியே நின்று வீடியோ கால் போட்டு எனக்கு காட்டுதுங்க. நல்ல அழகா இருந்துச்சு பாக்க. ஐயோ, பனியா கொட்டுதா? சூப்பரா இருக்குமே. ஆமா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் சிம்ரனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஐயோ, நன்றி எல்லாம் ஒன்றும் வேண்டாம். அது கல்யாணத்துக்கு நான் கொடுத்த கிஃப்ட்டு. இருந்தாலும் யார் இப்படி எல்லாம் செய்யவா? நீ செஞ்சதுக்கு நன்றி. என்ன சிம்ரன் அக்கா இப்படி எல்லாம் பேசுதீங்க? நீங்க எனக்கு அக்கா மாதிரி, மது எனக்கு தங்கச்சி மாதிரி. நானும் உன்னை என் தங்கச்சி மாதிரி தான் நினைக்கேன். சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸு. சரி, எனக்கு ஆபீஸுக்கு நேரம் ஆயிட்டு, நான் போயிட்டு வரட்டா? 10 நிமிஷம் ஆயிட்டு, பிறகு ஏசுவானுங்க. ஆமா ஆமா, நேரம் ஆயிட்டுனா நீ கிளம்பு, சாயந்தரம் பேசுவோம். சரிட்டி, போயிட்டு வரேன். அமெரிக்கால பனி கொட்டுதாமே, பார்க்க நல்லா சூப்பரா இருக்கும்லக்கா. நம்மளாம் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே. நம்ம ஊர்லயும் பனி பெஞ்சா நல்லா இருக்கும். இங்க வெயில் சுட்டு எரிக்கி, அங்கதான் நல்ல பனி பெய்யுது, குளு குளுன்னு இருக்குங்காக. அந்த ஊர் வேற மாதிரி இருக்கும்ல. நான் டிவியில பார்த்துருக்கேன், அங்க எல்லாம் சொட்டர் போட்டுக்கிட்டே இல்ல அலையுதாக. எனக்கும் சொட்டு போட்டுக்கிட்டே வரணும்னு ஆசையா இருக்கு. என்ன செய்ய, நம்ம தான் இங்கேயே கடந்து குப்பையை கொட்டிக்கிட்டு கிடக்கோம். போகணும், ஒரு நாளைக்கு நம்மளும் வாழ்க்கையில அமெரிக்காவை சுத்தி பார்க்க போகணும். அமெரிக்கா என்ன பக்கத்து தெருவுலையா இருக்கு போய் சுத்தி பார்க்கறதுக்கு? அதுக்கெல்லாம் போகணும்னா லட்சக்கணக்கில் செலவாகும். சொக்கவாய் தாத்தா, உங்க பிள்ளைகள் 2 அமெரிக்கால தானே இருக்கு? ஆமா, இருக்கானுவ. ஒரு நாள் என்னைய கூப்பிட்டதெல்லாம் கிடையாது. வாங்கன்னு கூப்பிட மாட்டானுங்க, எங்க இருக்கோம் என்னன்னு சொல்ல மாட்டானுங்க, வீடியோ காலும் போட மாட்டானுங்க. மாசத்துக்கு ஒரு தடவை ஃபோன் அடிப்பானுங்க. அதுவும் நம்ம ஃபோன் போட்டோம்னா 2 நாள் கழிச்சு என்னன்னு கேட்கறதுக்கு ஃபோன் அடிப்பானுங்க. அவனுக்கு இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். சரி, நம்ம என்ன செய்ய முடியும் தாத்தா? அவங்களாட்டும் நல்லா இருக்கட்டுமேனு விட்டுற வேண்டியதான். ஒரு 5000 10,000 செலவாகும்னாலும் நம்ம எல்லாம் சேர்ந்து காசை சேர்த்து வச்சுட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு வரலாம். லட்சக்கணக்கில் செலவாகும்னா என்ன செய்ய முடியும்? லட்சக்கணக்கில் துட்டு இருந்தா நம்ம ஏன் அமெரிக்காவுக்கு போக போறோம்? நம்ம ஒரு 4 நகை நட்டை வாங்கி சேர்த்து வச்சிருவோம்ல. நகை விற்கிற விலைக்கு நகையெல்லாம் வாங்க முடியுமாம்மா? ஆனா இப்ப எங்க பார்த்தாலும் ஊருக்குள்ள குப்பை தொட்டியில தங்கம் கிடந்துச்சு, ரோட்ல தங்கம் கிடந்துச்சுன்னு எல்லாரும் தங்கமா தான் எடுத்துட்டு போய் கொடுக்காங்க. அதெல்லாம் எங்க இருந்து தான் வருதோ தெரியல. எனக்கு ஒரு சந்தேகம். தினம் தங்கம் அங்க கிடக்கு இங்க கிடக்குங்காக மக்கள் என்ன அவ்வளவு அசால்ட்டாவா போட்டு வைக்காங்க? ஒரு நகை நட்டை பத்திரமா பாதுகாக்க மாட்டாங்களா? நம்மலாம் ஒரு பொட்டு தங்கமா இருந்தாலும் சுத்தி சுத்தி பாதுகாத்து டப்பால போட்டு பத்திரமா வைக்கும். இவங்கெல்லாம் எப்படி இத்தனை பவுன் நகையை போட்டுறதாக? அதானே அவ்வளவு அசால்ட்டாவா போட்டு போவாங்க. அதுவும் தினம் எல்லாருமா போட்டு போறாங்க. நானும் தான் தினம் குப்பையை போட குப்பை தொட்டி பக்கத்துல போறேன். நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் சிக்க மாட்டேக்கே. பேசாம ஒன்று செய்யுவோம். செல்வியக்கா, நீங்க என்ன செய்யுங்க, உங்க வீட்டில் இருக்கிற நகையை பூரம் கொண்டு வந்து ரோட்ல போட்டுருங்க. யாத்தாடி, நானே
குருவி சேர்க்கிற மாதிரி ஒரு 2 பவுனோ 3 பவுனோ சேர்த்து வச்சிருப்பேன். அதை கொண்டு குப்பையில போட சொல்லுதியே. குப்பையில் இல்லைக்கா, ரோட்டில். எதுக்குடி இப்படி பண்ணுதே? நீங்கள் கொண்டு வந்து நகையை ரோட்டில் போட்டுருங்கக்கா. நான் அந்த பக்கம் தான் நிற்பேன். நான் ஓடி வந்து அதை எடுத்து போலீஸில் கொடுத்துருதேன். ஏம்மா, என்கிட்ட நகை இருக்கிறது பிடிக்கலையா? போலீஸ்ல கொண்டு கொடுக்க போறியா? இருங்க, உடனே படபடன்னு பேசாதீங்க. நான் பேசுறத கேட்டுட்டு பேசுங்க. நீங்கள் நகையை ரோட்டில் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் எடுத்துக்கொண்டு போலீஸில் கொடுப்பேன்னா அவங்க உடனே யார் இதுன்னு விசாரித்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நகையை எடுத்து கொடுத்தேன்னு என்னைய பெருமைப்படுத்தி பாராட்டி டிவியில் பேப்பர்லலாம் என் பேரை போடுவாங்களா? அதுக்கு பிறகு எனக்கு நிறைய பரிசெல்லாம் தருவாங்க. ஏன் ரஜினி சார் கூட கூப்பிட்டு எனக்கு செயின் போட்டாலும் போடுவார். அதுக்கு பிறகு எனக்கு கிடைக்கிற பரிசில் உங்களுக்கு பாதி தந்துருதேன். இது நல்ல ஐடியாவா இருக்கே. நான் வேணா என் நகையை தரட்டா? கிடைக்கிற பரிசுல ஆளுக்கு பாதி வச்சுக்கிடுவோம். வேண்டாம் தாயே, உங்களெல்லாம் கூட்டு சேர்க்க முடியாது. நீங்கள் நல்ல நேரத்தில் காலை வாரி விட்டுட்டு ஓடிடுவீங்க. நான் தான் பிறகு ஜெயிலில் போய் உட்காரணும். என்னட்டி இப்படி சொல்லுதே? என் மேல இருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதானா உனக்கு? உங்களையெல்லாம் யார் நம்புவா? சரியா சொன்னட்டி. இந்த குந்தானியை நம்பினா நம்ம நடுத்தருவுல தான் போய் நிக்கணும். சரி, எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்னை இப்படி பேசுறாங்களே, எரிச்சலா இருக்கு. லட்சுமி ஆண்டி, நம்ம எல்லாரும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு டூருக்கு போகுமா? ஆஹா, அமெரிக்காவா? நான் வரேன். வேண்டாம்மா, வேண்டாம். இவ்வளவு நேரம் நீ இன்னும் இந்த வார்த்தையை சொல்லலையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ இருக்கிறது மறந்து போய் நாங்க பேசிட்டோம். உடனே கூட்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டு நிக்காத, சரியா? துட்டெல்லாம் சேர்த்து வைங்க. கொண்டு இப்படியே ஊருக்கு செலவழிச்சுக்கிட்டு அலையாதீங்க. என்ன இப்படி சொல்லுதீங்க லட்சுமி ஆண்டி? நம்ம எல்லாரும் அப்படியா பழகியிருக்கோம். என்னைய மட்டும் தனியாக பிரித்து பேசுதீங்க. நாங்கள் உன்னை பிரித்து பேசல. நாங்கள் எல்லாரும் ஒன்று தானே. நீ மட்டும் எதுக்கு எல்லாருக்கும் ஓடி ஓடி இப்படி செய்யணும்னு நினைக்க? துட்டெல்லாம் இருக்கட்டும், அவங்க சேர்த்து வச்சு வாழ்க்கையில் முன்னேறட்டும். எல்லாத்தையும் ஒருத்தர் கொடுத்துக்கிட்டே இருந்தால் யாரும் உழைக்க மாட்டாங்க. எல்லாம் சோம்பேறியாக தான் கிடக்கும். ஆமாம் சிம்ரன், அவங்க வாழ்க்கையில் உழைச்சி முன்னேறட்டும். நீ எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்காத. நானும் தப்பாக நினச்சிக்கிட மாட்டேன் சிம்ரன். எதுனாலும் நீ எனக்கு கொடுக்கலாம். ஏற்கனவே குந்தாணி கணக்கா இருக்கா, இன்னும் இவட்ட வாங்கி வாங்கி தின்னு சட்டி மாதிரி ஆக போறா. ஐயோ வழக்க மாட்ட தாத்தா, என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, சரியா காதுல கேட்கல. இன்னொரு தடவை சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்னு கேக்கியா? இந்த ஊருக்குள்ளேயே உன்னைய விட நல்லவா வேற யாருமே இல்லைன்னு புகழ்ந்து பேசுனேன். அதான பார்த்தேன். இப்ப மாதிரி என் அருமை உங்களுக்கு தெரிஞ்சதே. ஆமா, உன் அருமை தெரியாமத்தான் இவ்வளவு நாள் இருக்கோமாக்கும். இந்த ஊருக்கே தெரியுமே உன்னைய பத்தி. சரி, எல்லாரும் இருங்க. நான் கொஞ்சம் ஆஸ்பத்திரி வரைக்கும் போக வேண்டியிருக்கு. போயிட்டு வாரேன். ஆஸ்பத்திரிக்கு என்னத்துக்கு? காது ரொம்ப வலிக்குக்கா, தாங்க முடியல வலி. அதான் டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வருவோமான்னு பார்க்கேன். எனக்கும் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருக்குடி. நானும் வாரேன். லட்சுமி, உனக்கு என்ன செய்யுது? என்னத்த சொல்ல அத்தை பாட்டி, நானும் வெயிட்டை குறைக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுதேன். சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் வெயிட் குறையவே மடக்கி. அதை என்ன ஏதுன்னு டாக்டர்கிட்ட போய் கேட்டு வரலான்னு பார்க்கேன். சரி, அப்பனா 2 பேரும் சேர்ந்து போகுமா? கொஞ்சம் பொருட்டி, கையில் துட்டு இல்லை. ஏடிஎம்ல போய் துட்டு எடுத்துட்டு தான் போகணும். அப்போ நீங்கள் போய் ஏடிஎம்ல துட்டு எடுத்துட்டு வாங்க. நான் எங்கள் வீட்டுக்காருக்கு சட்னி அரைச்சி கொடுக்கணும். கொடுத்து விட்டுட்டு வாரேன், சரியா? பிறகு சேர்ந்து போவோம். சரி டி, அப்படி வேணா செய்வோம். ஏட்டி, யாராவது என் கூட ஏடிஎம்க்கு வரீங்களா டி? நான் வாரேன். நானும் வரேன்க்கா. சரி, அப்போ 2 பேரும் வாங்க. சேர்ந்து போய் ஏடிஎம்ல துட்டு எடுத்துட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே செல்வியும் வந்துடுவா. பிறகு நாங்கள் 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரோம். ஆட்டும் போவோம். சரி, அப்போ மற்ற எல்லாரும் வீட்டை பார்த்து போவோம். லட்சுமி அக்கா, ஏடிஎம்ல எப்படி துட்டு எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமில்ல? ஆமாடி, அதெல்லாம் அசால்ட்டு. நிறைய தடவை வந்து எடுத்திருக்கேன். சரி, நாங்கள் 2 பேரும் இங்கேயே நிற்கோம். நீங்கள் எடுங்க. சரி டி, எடுக்க. கார்டை உள்ளே போடுங்க. கார்டை போட்டாச்சு. இப்போ 4 நம்பரை போடணும். உங்கள் பின் தவறானது. என்னது தவறானதா? ஏக்கா, என்னாச்சு? ஏட்டி, 4 நம்பர் போட்டேன், அது தப்புங்காலே. தப்புன்னு வேற போடுங்கக்கா. அது எப்படி? நான் போட்ட நம்பர் தப்புன்னு இவளுக்கு எப்படி தெரியும்? என் நம்பர் எனக்கு மட்டும்தானே தெரியும். எங்க வீட்டுக்காரருக்கு கூட தெரியாதே. இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? அதானே, இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? பின்னாலேயே ஆள் வச்சு வேவு பக்காளுங்கன்னு நினைக்கேன். இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுக்கா. இப்பவுமே பாத்துறணும், இல்லைன்னா நம்ம துட்ட பூரா ஆட்டையை போட்டுருவாங்க. ஆமாடி, இன்னைக்கு இவள நானானு பாத்துருதேன். உள்ள உட்காந்துக்கிட்டு ரொம்ப நாளா என்னை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கா. ஏற்கனவே எத்தனை தடவை இவ கூட போராடி இருக்கு. இன்னைக்கு பாரு, இந்த பிள்ளை என்னதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். அடியே, உள்ள கடந்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியோ? என் துட்ட பூரா ஆட்டையை போடலான்னு பாக்கியோ?
அதானே நாங்களே கஷ்டப்பட்டு குருவி சேர்க்குற மாதிரி ஒரு 5000 10,000ன்னு சேர்த்து வைக்கோம். அதையும் ஆட்டையை போடுறதுக்கு நல்ல உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கியோ? வெளியே வாடி. இப்போ வர போறியா இல்லையா? பேசாமல் இந்த மிஷினை தூக்கிட்டு போய் வெளியே ரோட்டில் போட்டுருவோமாக்கா. உள்ளேருந்து வெளியே வந்துருவாள்ல, வெயில் தாங்க முடியாமல் இங்கே நல்ல ஏசிக்குள்ளேயே கிடக்கிறதுனால குழு குழுன்னு உள்ளே கிடக்கா போல. நீ என் துட்டெல்லாம் வச்சிருந்தது போதும். என் துட்டு 27,000 உள்ள கிடக்கு. அவளத்தையும் தா, நான் இப்பவுமே எடுத்துட்டு போயிருதேன். நீயும் வேண்டாம், உன் சவகாசமும் வேண்டாம். ஏதாவது பதில் சொல்லுதெல்லாம் பாருங்களேன். அமுக்குனி மாதிரி பேசாம உட்காந்துருக்காளே. அவளுக்கு என்ன, அவ துட்டா நம்ம துட்டு இல்லை. ஆட்டையை போடனா நல்ல சந்தோஷமா இருக்கும் அவளுக்கு. இவளை நான் சும்மா விட மாட்டேன். இவளுக்கு எப்படி என் நம்பர் தெரியும்? எனக்கு தெரியாம இவ என்னை வேவு பார்த்துருக்கா. நான் இங்க போட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது போற வழியில நான் மனசுக்குள்ள அந்த நம்பரை சொல்லிக்கிட்டே போவேன். ஒரு நாளைக்கு சத்தமா சொன்னேன். அப்பந்தான் இவ கேட்டிருப்பான்னு நினைக்கேன். அப்ப என் பின்னாலேயே தினம் இவ வந்திருக்கா. ஆமாக்கா, பேசாம இன்னைக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிருவோம்க்கா. இவளை தூக்குங்க, நம்ம பெட்டியோட தூக்கிட்டு போய் ரோட்ல போட்டுருவோம். அதான் சரி, வெயில் வேர்த்தாதான் இவளுக்கெல்லாம் அந்த அருமை தெரியும். அடுத்தவங்க உழைச்சி சம்பாதிக்கிற துட்டை நல்லா உள்ள உட்காந்துக்கிட்டே ஆட்டையை போடலான்னு பார்க்கா. இவளெல்லாம் சும்மா விடலாமா? தூக்குங்க. அடியே வெள்ளவாடி, லட்சுமி அக்கா துட்ட பூரம் கொடு. என் துட்ட குடுடி, நான் கொண்டு போய் வீட்டுல பரப்பிட்டப்பாக்குள்ள போட்டு வச்சுக்கிடுதே. என் துட்ட பூரம் கொடு. ஏமா என்னம்மா செய்வீங்க? ஏடிஎம் கொள்ளையடிக்க போறீங்களா? கொள்ளையடிக்கல மீசக்காரரே, இது உரிமை போராட்டம். எங்க துட்டை மீட்டெடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். என்னது, துட்டை மீட்டு எடுக்க போறியா? உள்ள இருக்கிற பிள்ளை எங்க துட்டை ஆட்டையை போட்டா. லட்சுமி அக்கா பின்னாலேயே வேற வந்து வியாவு பார்த்துருக்கா. இதெல்லாம் தப்பு இல்லையா? இவகிட்ட இன்னுமே எங்க துட்டு இருக்க வேண்டாம், நாங்க எடுத்துட்டு போயிருந்தோம். ஏமா என்னம்மா உளறிக்கிட்டு இருக்கீங்க? லட்சுமி அக்கா சேர்த்து வச்ச துட்டு ஒரு 27,000 ரூபா இருக்கு. நான் சேர்த்து வச்ச துட்டு ஒரு 4,000 ரூபா இருக்கு. மாலாக்க துட்டு ஒரு 500 ரூபா கிடக்கும்னு நினைக்கேன். எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துட்டு போயிடுவோம். இன்னைக்கு இந்த பிள்ளையை சும்மா விட மாட்டோம். நாங்கள் எங்கள் துட்டை பூரம் பிடுங்கிட்டு இவளை கொண்டு ரோட்டில் போட போகிறோம். எவ்வளவு போடுவீங்க? என்னம்மா உளறிக்கிட்டு கிடக்கீங்க? அண்ணாச்சி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க தூர போய் நில்லுங்க. பட்ட பகல்ல வந்து இப்படி ஏடிஎம் மிஷினை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். இருங்க, போலீஸ் எல்லாம் கூப்பிடுது. அப்போ நீங்கள் வாட்ச்மேனா? இம்மா நானும் போலீஸ் தான்மா. ஒரு போலீஸ் இருந்துக்கிட்டு இப்படி இந்த பிள்ளையை உள்ளே உட்கார வச்சு திருடுறதுக்கு துணை போய்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மேலேயும் சேர்த்து கேஸ் போடுவோம். இருங்க, இன்னைக்கு நாங்கள் எல்லாரையும் சேர்ந்து உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுக்கமா இல்லையான்னு பாருங்க. ஆமாடி, இந்த ஆளையும் சேர்த்து போலீஸ்ல பிடிச்சு கொடுப்போம். ஐயோ கடவுளே, சரியான மெண்டல் கூட்டமா இருக்கும் போலயே. முதல்ல எல்லாரையும் கூப்பிடுவோம். யோ மீசக்காரே, யாரை கூப்பிட்டாலும் இங்க கதை நடக்காது. இன்னைக்கு இந்த பிள்ளைய ஒரு கை பார்க்காம இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போக மாட்டேன். பிள்ளைங்க எந்த பிள்ளையை சொல்லுதாளுன்னு தெரியலையே. யோ வெள்ள மீசக்காரே, எல்லார் துட்டையும் ஆட்டையை போடுறதுக்கு இந்த பிள்ளைகிட்ட எவ்வளோ கமிஷன் வாங்குதீரு? நீங்களும் கூட்டு களவாணி தானே? வர வர ஆஸ்பத்திரியில சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அதான் ஒரு நல்ல பெரிய பெட்டி கடையா போட்டுடலான்னு பார்த்தேன். நீ தான் கேட்க மாட்டேக்கே. நர்ஸுக்கு படிச்சுட்டு பெட்டிக்கடையில போய் பொட்டணம் படிச்சுக்கிட்டு இருக்கவா? நானே டாக்டருக்கு படிச்சுட்டு பொட்டின மடிக்கேங்க. உனக்கு என்னம்மா? நீங்க வேணா மடிப்பீங்க, நான்லாம் போய் மடிக்க முடியாது. சரி, இன்னும் 2 நாள் பார்ப்போம். ஏதாவது பேஷண்ட் வந்தாதான் ஆஸ்பத்திரி, இல்லைன்னா பெட்டி கடை. சரியா? எப்படியோ எனக்கு மாசம் மாசம் சம்பளம் வந்தா சரிதான். டாக்டர் ஐயா, வாங்கம்மா, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கேன். நீங்க நல்லா இருந்தா நான் எப்படி கல்லா கட்ட முடியும்? வாங்க வாங்க, உட்காருங்க. யாருக்கு என்னமா செய்யுது? 2 பேருக்கும் பிரச்சனை இருக்கு டாக்டர். முதல்ல நான் சொல்லுதேன். 2 பேருக்கு பிரச்சனையா? 2 பேஷண்ட்? ஐ ஜாலி. சொல்லுங்கம்மா, என்ன செய்யுதுமா உங்களுக்கு? டாக்டர் ஐயா, நானும் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாப்பாடெல்லாம் குறைச்சிட்டேன். தினம் வாக்கிங் கூட கொஞ்ச நேரம் போவதான் செய்யுதேன். ஆனாலும் உடம்பு குறையவே மாட்டேங்கி டாக்டர். ஏமா, அந்த நொறுக்கு தீனியெல்லாம் விடணுமா? அதெல்லாம் விட்டாச்சு டாக்டர். தினம் ஒரு 4 பாக்கெட் சிப்ஸ் மட்டும்தான் திங்க, இல்லைன்னா ஒரு 2 பாக்கெட் வேர்க்கடலை தான் திங்க. ரொம்பலாம் திங்கிறது கிடையாது. சாப்பாடு அளவை கொஞ்சம் குறைக்கணுமா? ரொம்ப சாப்பிடக்கூடாது. என்ன டாக்டர் இப்படி சொல்லுதீங்க? வீட்டில் இருக்கிற பொம்பளையாளுக்கு கொஞ்சோண்டு எப்படி சாப்பிட முடியும்? நம்ம சாப்பிடலான்னு போனாதான் பிள்ளைகள் தட்டில் மிச்சம் வச்சுட்டு போயிருது. அதை கொண்டு குப்பை தொட்டிலையா போட முடியும்? சரின்னு நான் சாப்பிட்ருதேன். எங்கள் வீட்டுக்காரர் போதும்னு வச்சுட்டு போறாரு. அதை கொண்டு தூரையா போட முடியும்? அதையும் நான் சாப்பிட்ருவேன். பிறகு சட்டியில் மிச்சம் கிடக்கும். ராத்திரி போல் மிச்ச சோறை போட்டு தூங்க முடியுமா? மனசு கேட்க மாட்டேக்கல. அதனால அதையும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ருதேன். அது உடம்பு குறையவே மாட்டேக்கி டாக்டர். சரிம்மா, இருங்க, நான் கொஞ்சம் மருந்தெல்லாம் எழுதி தாரேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, எல்லாம் சரியாயிரும். சரி டாக்டர், நல்லா இருப்பீங்க. அதை கொடுங்க. இந்தாங்கம்மா, இதில் இருக்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, சரியா இருக்கும். மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட்ருங்க. டாக்டர், மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்துருக்கீங்க சரிதான். இது என்னது? கோடு கோடா போட்டு வடக்கு கிழக்கு தெற்குன்னு எழுதியிருக்கு. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வாக்கிங் போகிற ரூட்டுமா. இந்த வழியாக தான் நீங்கள் வாக்கிங் போகணும். இது என்ன புது கதையா இருக்கு? எல்லா டாக்டர் வாக்கிங் போங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த ரூட்ல தான் போகணுங்கீங்க. இது என்ன கதை? ஏம்மா,
இந்த ரூட்ல தான் பேக்கரி வடை பஜ்ஜி கடை போண்டா கடைலாம் வராதுமா. அதுக்கு தான் இதை எழுதியிருக்கேன். இந்த வழியாவே நீங்க வாக்கிங் போயிட்டு வாங்க, சீக்கிரம் உடம்பு குறைஞ்சிரும். சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே கேட்க. இந்த ரூட்ல போறது கொஞ்சம் பிரச்சனை தான். சரி, இருந்தாலும் போய் பார்க்க. நல்ல வாக்கிங் போறேன்னு 4 வடையை வாங்கி தின்னுட்டு வந்துட வேண்டியது. பிறகு உடம்பு குறையலன்னு கவலைப்பட்டா அது எப்படி குறையும்? சரி சரி, நீங்க சொன்ன மாதிரியே கேட்க. அடுத்து யாரும்மா? நீங்க வாங்கம்மா, உங்களுக்கு என்னன்னு பார்க்க. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன செய்யுது? ஒரே காது வலி டாக்டர், தாங்க முடியல. எத்தனை நாளாம்மா காது வலிக்கு? நேத்து ராத்திரி லேசா வலிச்சுது. நான் ஒன்றும் இருக்காதுன்னு விட்டுட்டேன். இன்னைக்கு காலையில இருந்து விண்ணு விண்ணுன்னு வலிக்கு. இந்தாங்கம்மா, இந்த மாத்திரையை போடுங்க, சரியாயிரும். டாக்டர், மாத்திரை ரொம்ப பெருசா இருக்கே, உள்ள போகுமா? அதெல்லாம் போகும்மா, உள்ள போட்டு தண்ணியை ஊத்துங்க, போயிரும். எதுக்கு சொல்லுதேன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது காதுக்குள்ள தண்ணி போயிட்டு அதுவே 1 மாசம் எனக்கு காது வலிச்சுது. இப்போ இந்த மாத்திரையை போட சொல்லுதீங்க, காது ரொம்ப வலிக்குமே. காது கேட்காம போயிட்டுனா என்ன செய்ய? ஏம்மா, இந்த மாத்திரையை காதுக்குள்ள போடக்கூடாதும்மா, வாயில போட்டு தண்ணியை ஊத்து. வாயில போடணுமா? எனக்கு வாய் நல்லா தானே இருக்கு, காது தான் வலிக்கு. ஏம்மா, வாயில போட்டாலே காதுக்கு போயிரும்மா. அப்ப காதுல ஒரு பக்கம் பஞ்சு வச்சு அடைச்சுக்கிடணுமோ? எதுக்கு? வாய் வழியே போடும்போது காதுக்கு வருவீங்கல்ல, காது ஓட்ட வழியே வெளியே வந்து விழுந்துட்டுனா என்ன செய்ய? ஏம்மா, நீ எப்பவுமே இப்படித்தானாம்மா? எப்பவுமே இப்படி கிடையாது டாக்டர். மாத்திரை போடும்போது மட்டும் பஞ்சை வச்சு அடைச்சுக்கிடுதானே. ஏம்மா, நீ என்னமோ பண்ணுமா, வாயில போடுற எல்லா மாத்திரையும் வயிற்றுக்கு தான் போகும். அப்ப இப்பதான் காதுக்கு போகும் நீரு, அப்ப காதுக்கு போவாதா? ஏ கடவுளே, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காளே. டாக்டர், நல்லா மாட்டினீங்களா? அட நீ வேற சும்மா கடம்மா. ஏம்மா, நீ ஒழுங்கா வீட்டுக்கு போய் மாத்திரையை தின்னுமா. நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீன்னா எனக்கு தான் பேதி போகும், பிறகு என் உயிர் போகும். ஐயையோ, அப்ப நீங்க செத்துருவீங்களா? அப்ப என் காது வலி சரி பண்றதுக்கு வேற யாராவது ஒரு நல்ல டாக்டர் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க.